இதே மாதிரி நீங்களும் பவர்ஃபுல்லா நஞ்சக் ஸ்பின்னிங் பண்ண கத்துக்கணுமா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த நஞ்சக்கை எப்படி யூஸ் பண்றேங்கிறத நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லி தரப்போறேன். இந்த நஞ்சக்குங்கிறது ஒரு ஆயுதம், அதாவது 2 கம்புகளுக்கு இடையில ஒரு சங்கிலியால கோர்க்கப்பட்ட ஒரு ஆயுதம். இது அட்டாக்கிங்க்கு பயன்படும். இது வந்துகிட்டு இரும்பாலான ஸ்டீல் நஞ்சாக்கு. இதை நம்ம உண்மையிலேயே ஒரு எதிரியை தாக்க வரும்பொழுதோ அந்த எதிரியை அட்டாக் பண்றதுக்கு இந்த நஞ்சாக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்படி தாக்கலாம், அதே மாதிரி இந்த சைட்ல தாக்கலாம், அப்படி மேல இருந்து கீழே தாக்கலாம், இப்படி கீழே இருந்து மேல குரோஸ்ல தாக்கலாம், அல்லது தலைக்கு பின்னால சுத்தி வேகமா அப்படி எடுத்து தாக்கலாம். இதை நம்ம அட்டாக் பண்றதுக்கு பயன்படுத்தலாம், அதே மாதிரி பிளாக் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். அதே போல இந்த ஆயுதத்துக்கு ஸ்பெஷலான அட்டாக்கிங் மெத்தட்ஸும் இருக்கு. பிறகு நாம ஏன் இதை ஸ்பின்னிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும்? ஏன் இப்படி முன்னாடி பின்னாடியே நம்ம போட்டு சுத்தணும்டா? சரியான பிராக்டிஸ் இல்லாம நம்ம இதை யூஸ் பண்ணி ஒருத்தர் தாக்கணும்டா, இது திரும்ப எம்ஏ தாக்கும். அதுக்கு நாம இதை எப்படி யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும். பேசிக்ல இருந்து நான் பார்ப்போம். இப்ப நான் முன்னாடி இருந்து பின்னாடி ஓடுறேன், முடங்கையில அது அடி. இது சங்கிலியால் இணைக்கப்பட்ட 2 பிடிகள் கொண்ட ஒரு ஆயுதம். இதை இப்படி தூக்கி போடும்போது ஒரு பிடி நமக்கு திரும்ப அடிக்க பார்க்கும். ஆனா அப்படி அது தாக்க கூடாது, அது ஸ்டிக் மாதிரியே அப்படியே வரணும். இது எப்படி செய்யறேன்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது ஸ்டிக் மாதிரி இருக்காது, ரெண்டும் ஆட்டம் கொடுக்கக்கூடிய மாதிரி நடுவுல சங்கிலியோட இருக்கும். ஆனா நாம இப்படி சுழற்றும் பொழுது ஸ்டிக் மாதிரி நேருக்கு வரணும். இப்படி பெர்ஃபெக்டா நம்ம பழகினோம்டா எமக்கு அது தாக்காது. இல்லைண்டா அது நாம தூக்கி போடும்போது எமக்கு திரும்ப தாக்கும். அதுக்கு நான் இப்ப எப்படி செய்து காட்டுறேன் பாருங்க. அது காத்துல அப்படியே மிதந்து வரணும். ஒரு பொடி நம்மட கையில இருக்கும், இன்னொன்று அழகா காத்துல மிதந்து அப்படியே வரணும். இப்படி நாம பிராக்டிஸ் பண்ணோம்டா எமக்கு அது திரும்ப தாக்காது. இப்ப நான் தோலுக்கு மேல தூக்கி போட்டு காட்டுறேன் பாருங்க. அது அப்படியே காத்துல மிதந்து என் கையில லேண்ட் ஆகுது. இதே இதை நான் பிளேயா செய்தேன்டா எனக்கு திரும்ப திரும்ப அது தாக்கும். இப்படியெல்லாம் பிளேயா செய்யாமலுக்கு நான் எப்படி செய்யறேன் நல்லா பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. இது அழகா என் கையில லேண்ட் ஆகும். இதே நீங்க திரும்ப திரும்ப செய்து பிராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு பழக்கமாகிடும். திரும்ப உங்களுக்கு அந்த பிழை ஏற்பட்டு உங்களை தாக்காது. இப்ப நாம அந்த கையில பிடிச்சு எப்படி மத்த கைக்கு மாத்தலாம், திரும்ப திரும்ப மாத்தலாம்னு பார்ப்போம். இப்ப நாம தூக்கி போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டோம் தானே. இப்ப அதை பிளாக் பண்ணணும். எப்படி பிளாக் பண்ணணும்டா, பிடிக்க கூடாது, இந்த உள்ளங்கையில பிளாக் பண்ணணும். ஏனென்றா நம்ம சரியான பிராக்டிஸ் இல்லாம பிடிக்க போனோம்னா விரல்ல தாக்கும், விரல்ல தாக்கி விரல்ல வலி ஏற்படுத்தும். சோ முதல்ல பிளாக் பண்ணணும், உள்ளங்காய் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணணும், பிறகு அதை பிடிக்கணும். உள்ளங்காய் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணணும், அதை பிடிக்கணும். இதை நம்ம திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது அது நமக்கு பழக்கமாகிடும். திரும்ப நமக்கு விரல்ல தாக்காது. நல்லா பாருங்க, நான் எப்படி செய்யறேன். பிளாக் பண்றேன், அதை பிடிக்கேன், பிளாக் பண்றேன், அதை பிடிக்கேன். திரும்ப அதை நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு கைக்கு மாத்துவேன். மாத்தி செய்து காட்டுறேன் பாருங்க எப்படி மாத்துறேன். அப்படி பிளாக் பண்ணி பிடிக்கி நான் மாத்தி அதை நான் வேகமா செய்யறேன். அது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயினதுக்கு பிறகு இப்படி நீங்களும் ஃபாஸ்டா செய்யலாம். இது முன்னால இருக்கிறவருக்கு அட்டாக் பண்ணிட்டு திரும்பவும் என் கைக்கே வருது பாருங்க. நான் ஃப்ரண்ட் வியூல மெதுவாக செய்து காட்டுறேன், எப்படி மெதுவா நான் பிடிக்காங்கிறத நீங்க நல்லாவே பாத்துக்கோங்க. இது ஏற்கனவே எனக்கு பிராக்டிஸ் ஆயிட்டுங்கிறதால எனக்கு விரல்ல படாமலுக்கு நான் ஈஸியா கெச் பண்ணி திரும்ப அடுத்த கைக்கு மாத்துறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோல இன்னும் சில விடயங்களை பார்ப்போம்.